வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீர்காழி அருகே தொடரும் கடல் அரிப்பு சம்பவத்தால் மீனவர்கள் அச்சம். சவுக்கு மர காடுகளை அழித்து கடல் நீர் ஊருக்குள் புகுந்து விடுவதால் கருங்கல் தடுப்பு அமைக்க கோரிக்கை. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த வாகன ஓட்டுநரை கடித்து குதறிய தெரு நாய்கள். அச்சமடைந்துள்ள சுற்றுலா பயணிகள் தெரு நாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை. மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே சாலையோரம் குவிந்து கிடந்த 150 டன் குப்பைகள் அகற்றம். மாநகராட்சியுடன் இணைந்து பங்காற்றிய குடியிருப்போர் நலசங்கத்திற்கு குவியும் பாராட்டுகள். திண்டுக்கல் பகுதியில் நாள்தோறும் ஆபத்தான முறையில் சாலையை கடந்து செல்லும் பள்ளி மாணவியர். நிரந்தர தீர்வு காண பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. தூத்துக்குடி நகரை அழகுபடுத்தும் புதிய முயற்சி. பசுமை பூங்காக்கள் மற்றும் அடையாள சின்னங்கள் அமைத்து வரும் மாநகராட்சி நிர்வாகம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சீர்காழி அருகே கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் ஊருக்குள் புகுந்து விடுவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வடமாமேடு மீனவர் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழில் மீன்பிடி தொழிலாக இருக்கிறது. இங்கு 300க்கும் மேற்பட்டோர் ஃபைபர் படகுகளை கொண்டு மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 2 வருடங்களாகவே கடுமையான கடல் சீற்றம் ஏற்பட்டு வடமாமேடு கிராமத்தை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. கரைப்பகுதியில் மண் அரிப்பு அதிக அளவில் ஏற்படுவதால் கரைகளில் உள்ள சவுக்கு மரங்கள் வேருடன் சாய்ந்ததில் சுமார் 2 கிலோமீட்டர் காடுகள் அழிந்துள்ளன. இந்நிலையில் தற்போது கடல் அரிப்பு அதிகரித்து வருவதால் 100 மீட்டர் தூரம் வரை கடல் நீர் முன்னேறி வந்துள்ளது. இதனால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்துவிடும் அபாய நிலை ஏற்பட்டிருப்பதுடன் படகுகளை பாதுகாக்க நிறுத்த முடியாமல் மீனவர்கள் தவித்து வருகின்றனர். எனவே மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதை தடுக்க கருங்கற்களை கொண்டு தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் மீன் பிடிக்கிற தொழில் தான் எங்களுக்கு எதுவுமே எல்லாமே மீன் பிடிக்கிற தொழில் தான். கடல் ரொம்ப உள்ளே இருந்தது, இப்போ முன்ன வெளி வாங்கி வருது. கடலால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. அந்த வாடை பிறந்தா ரொம்ப கடலுக்கே போக முடியல, ரொம்ப அலை அடிக்குது. அலை வந்து நாங்கள் போட்டு இருக்கிற ஒரு தழத்தாண்டை வந்துச்சு கடல். அதனால எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. தெற்கையும் வடக்கையும் ரொம்ப கடல் உள்வாங்கி சவுக்க மரமெல்லாம் கடலுக்கு போயிடுச்சு. அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த வாகன ஓட்டுநரை தெரு நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். இதனால் கொடைக்கானலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அதே நேரம் விடுமுறை தினம் மற்றும் வார இறுதி நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வாடகை வேனில் வந்துள்ளனர். அவர்கள் தேநீர் அருந்த சென்றபோது வேன் ஓட்டுநர் செந்தில்குமாரை தெருநாய்கள் துரத்தி கடித்து குதறி உள்ளன. இதில் வேன் ஓட்டுநருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதேபோன்று கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த நபரையும் நாய்கள் கடித்துள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாளைக்கு நாள் நாய்கள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி காலைல ஒருத்தர் டூரிஸ்ட் வந்தவர் ஒருத்தர் காலில் கடிச்சு ஜிஹெச்சில் ஊசி போட்டு இப்போ தான் ஊருக்கு போகிறாரு. இது போன வாரத்தை ஒருத்தர் கடிச்சிருச்சு, நேற்றுக்கு ஒருத்தர் விரட்டிடுச்சு. இந்த இது வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. பல முறை டவுன்ஷிப்னு சொல்லியாச்சு, ப்ளூ கிராஸே சொல்லியாச்சு, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும். இன்றைக்கி காலிலேருந்து அந்த நாய் போகிறவங்க வரவங்களாம் விரட்டியே இருக்குது தெருவில். டவுன்ஷிப் வரவங்க பார்த்துட்டே இருக்காங்க, ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. இது வரைக்கும் காலையில் கூப்பிட்டுருக்கோம். 8:35 ஆனது இந்த ஆக்சிடென்ட்டு. இப்போ வரைக்கும் யாருமே வரவே இல்லை. தயவு கூர்ந்து இதுக்கு ப்ளூ கிராஸும் டவுன்ஷிப்பும் சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றி.
மதுரை அவனியாபுரம் அருகே நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் 150 டன் சாலையோர குப்பைகளை அகற்றிய பொதுமக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே MM சிட்டி, காவிரி நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாநகராட்சி காலனி வழியாக முத்துப்பட்டி செல்லும் சாலையில் ஏராளமான கட்டிட கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்தது. இதனால் அங்கு திடீர் குப்பை மலை உருவாக்கி நோய் தொற்று பரவும் நிலை ஏற்பட்டது. சுமார் 150 டன் குப்பைகளை அகற்ற முடியாத நிலையில் அப்பகுதி குடியிருப்போர் நலசங்கத்தினர் மதுரை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் மதுரை மாநகராட்சி இணைந்து நிதி திரட்டி 1.5 லட்சம் ரூபாய் செலவில் 700 மீட்டர் தூரம் வரை சாலையோர குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர். அத்துடன் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் குப்பை தொட்டியில் போடுவோம் என்று பொதுமக்கள் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். இதை மாற்றுவோம். திறந்த வெளி கழிப்பிடத்தை தவிர்த்து வீட்டு கழிப்பினை மட்டுமே பயன்படுத்துவோம். MM சிட்டி குடியிருப்போர் நலசங்கம். இன்னொருக்கா சொல்லுங்க. சுகாதார மேன்மை. திண்டுக்கல் பகுதியில் உள்ள பள்ளியில் பயிலும் மாணவியர் நாள்தோறும் ஆபத்தான முறையில் சாலையை கடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் பழைய நீதிமன்றம் முன் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகின்றன. 12ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த இரு பள்ளிகளிலும் திண்டுக்கல் மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் புறநகர் மற்றும் அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து பள்ளிக்கு வருவதற்கு முறையான சாலை வசதி இல்லாததால் மாணவியர் ஒன்வேயில் புகுந்து சாலையை கடந்து பள்ளிக்கு செல்கின்றனர். மாணவிகள் சாலையில் வரும் கனரக வாகனங்களை சரிவர கவனிக்காமல் அவசரமாக சாலையை கடந்து செல்வதால் காலை மாலை என இருவேளைகளிலும் மாணவிகள் ஆபத்தான முறையில் பள்ளி சென்று திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து போலீசார் சாலையை கடக்க அவ்வப்போது உதவி செய்தாலும் மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளியின் எதிரில் உள்ள பழைய நீதிமன்ற வளாகத்தின் கேட்டை திறந்து பாதுகாப்பான பாதை அமைத்து தர வேண்டும் என்று பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கான்வென்ட் அதற்கு செல்லும் மாணவிகள் காலையும் மாலை இரு நேரமும் சுமார் 3000 to 4000 மாணவிகள் 4 பக்கத்திலிருந்து உள்ளே நுழைகிறார்கள். அதில் முக்கியமாக பேருந்து நிலையத்திலிருந்து வரும் பெண்கள், அந்த மாணவிகள் ஒன்வேக்குள்ள உள்ள போய் அந்த பள்ளியிடத்துக்கு போகிறார்கள். பக்கத்துல பெரிய இடம் இருக்குது. 3000 சதுரடி சும்மா தர இடம், வெறும் காலி இடமா இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் ஒன்வேக்குள்ள நுழைஞ்சு இந்த பெரிய இந்த பெண்கள் பள்ளியிடத்துக்கு போவது மிக 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 சிரமப்பட்டு போகிறார்கள். இதனால் பெரிய ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஃபர்ஸ்ட் இவர்களும் இந்த ஒன்வேக்குள்ள வர பிள்ளைகளை தவிர்க்க முடியாமல் ரொம்ப கவனமாக ஓட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்கமானது இந்த பள்ளியிடத்துக்கு போறதுக்கு இந்த வசதியை அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த சமூகத்தில் அவங்க வரலாறு நிலைத்து நிற்கும். தூத்துக்குடி நகரை அழகுபடுத்தும் வகையில் நகரின் முக்கிய அடையாள சின்னங்கள் அமைக்கும் பணியினை மேயர் ஜெகன் பெரியசாமி நேரில் பார்வையிட்டார். தூத்துக்குடி நகரை அழகுபடுத்தும் வகையில் நகரின் முக்கிய அடையாள சின்னங்களை ஆங்காங்கே நிறுவும் வகையில் சின்னங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருச்செந்தூர் சாலையில் உள்ள ரவுண்டானாவில் அழகுபடுத்தும் பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அத்துடன் துறைமுக மேம்பாலம் கீழே அமைக்கப்பட்டுள்ள பசுமை பூங்காவையும் பார்வையிட்ட மேயர் முக்கிய சின்னங்களான நங்கூரம், உப்பு உற்பத்தி சின்னம் போன்ற சின்னங்களை அமைக்கும் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடியில் காற்று மாசுகளை குறைக்கும் விதமாக ஆங்காங்கே பசுமை பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் நகரின் முக்கிய அடையாளங்களை 15 இடங்களில் அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு பணி அடிப்படை தேவை உங்களுக்கு தெரியும். நம்ம சாலையாக இருக்கட்டும், காணா இருக்கும், இந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய நகர அழகுபடுத்தும் விதமாக பொல்யூஷனை குறைக்கிறது. இது நம்ம முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது கடந்த மாதம். இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு க்ரீன் ஃபீல்டாக இருக்கும். யாருன்னா டைட்டில் பார்ட்னா உங்களுக்கு தெரியும், நியூ டைட்டில் பார்ட்னா. அதனால் இந்த பாலத்துக்கு கீழே இருந்த இடத்துல பிரயோஜனப்படுத்த மாதிரி க்ரீனரி பண்ணுறது தனியார் பங்களிப்பு போட்டிருக்கோம். போட்டுற சிஎஸ்ஆரில் அவ்வளோ வர்ணம் பூசியிருக்கு. இதில் நம்ம மாநகர சார்பாக விளக்குகள் அமைத்தாலும் இந்த நங்கூரம் தூத்துக்குடிக்கு அந்தந்த ஒரு ஸ்பாட்டு தெரியும், பேரே இருக்காது. அதனால் இந்த இடத்துல
நங்கூரம் வச்சுருக்கோம். உள்ள நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க ரவுண்டான, கிட்டத்தட்ட ஒரு 15க்கு ஏற்பட்ட ரவுண்டானில் நம்ம ஊரில் உழைப்பாளர்கள் சின்ன இருக்கும், இப்போ நம்ம உப்பள தொழிலாளர்கள் சின்ன இருக்கும், நம்ம மீன்பிடி தொழில் மையமாக உள்ள சின்ன இருக்கும், நகர் தொழில் வளர்ச்சிக்குள்ள சின்ன இருக்கும். இந்த மாதிரி சின்னங்கள்லாம் காட்டி இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம நகரத்தை வந்து கொண்டு போகிறதுக்குள்ள பணி நடைபெற்று இருக்கிறது. அன்னூரில் நடைபெற்ற கொப்பரை தேங்காய் கிலோ 52 ரூபாய் வரை ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் சத்தியமங்கலம் சாலையில் செயல்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை தேங்காய் ஏல மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ஏலத்தில் அன்னூர், பசூர், மோப்பிரியாபாளையம், பொங்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தேங்காய்களை கொண்டு வந்தனர். முதல் ஏலத்தை கோவை விற்பனை குழு முதுநிலை செயலாளர் ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். இதில் 1 கிலோ 52 ரூபாய்க்கும், பருப்பு தேங்காய் 150 ரூபாய்க்கும் ஏலம் போனது. கொப்பரை தேங்காய்கள் நல்ல விலைக்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்து 1 கிலோ மல்லிகைப்பூ 4000 ரூபாய்க்கு விற்பனையானது. திண்டுக்கல் மாவட்டம் மலர் சந்தைக்கு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நத்தம், ஆத்தூர், சின்னாளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பூக்களை கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். இங்கு விளையும் மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், ஜாதிப்பூ உள்ளிட்ட மலர்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும், சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் பூக்களின் வரத்து குறைந்தே காணப்பட்டது. ஆனால் தொடர்ந்து முகூர்த்தம் காரணமாக பூக்களின் விலை அதிகரித்திருக்கிறது. இதனால் 1 கிலோ மல்லிகைப்பூ 4000 ரூபாய்க்கும், முல்லைப்பூ கிலோ 2500 ரூபாய்க்கும் விற்பனையானது. கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும், ஜாதிமல்லி 1700 ரூபாய்க்கும், காக்கட்டான் 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்த விலை உயர்வு மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். கோத்தகிரியில் மாரியம்மன் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற ஸ்ரீ குமரன்வள்ளி கும்மி குழுவினரின் கும்மியாட்டம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பஜார் பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி கோயில் வளாகத்தில் ஸ்ரீ குமரன்வள்ளி கும்மி குழுவினரின் 10வது மலையரசி வள்ளி கும்மி குழுவினரின் அரங்கேற்ற விழா நடைபெற்றது. இதில் பெண்கள், சிறுமிகள் என ஏராளமானோர் பங்கேற்று ஒரே வண்ணத்தில் ஆடை அணிந்து ஒரே மாதிரி நடன அசைவுடன் கும்மி ஆட்டமாடி பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தினர். இந்த கும்மி ஆட்டத்தை சுற்றுவட்டார பகுதி மக்கள் பலரும் கண்டுகளித்தனர். பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கனரக சலவை இயந்திரம் மற்றும் சலவை அறையை மாவட்ட ஆட்சியர் சாந்தி திறந்து வைத்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் உள்நோயாளிகளாக சுமார் 80 முதல் 90 நோயாளிகள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோயாளிகளுக்கான படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் உள்ளிட்ட துணிகள் இதுநாள் வரையில் மருத்துவமனை ஊழியர்களால் கைகளாலேயே துவைக்கப்பட்டு வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் விருப்ப உரிமை நிதி மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கனரக சலவை இயந்திரம் மற்றும் துணியை பிழிந்து உலர வைக்கும் இயந்திரம் வாங்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் சாந்தி மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வழங்கி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இதனால் மருத்துவ பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். சூலூர் அருகே பொதுமக்களிடம் பெறப்பட்ட துணிகள் மற்றும் புத்தகங்களை தன்னார்வலர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவினர். கோவை மாவட்டம் சூலூர் கலங்கல் பகுதியில் செயல்பட்டு வரும் தன்னார்வ அமைப்பு சார்பில் மனித சேவை திருவிழா மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. இங்குள்ள மகாலட்சுமி கோயில் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, குருஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட துணிகள் மற்றும் உபயோகித்த பொருட்கள், புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை மண்டபத்தில் வைத்தனர். இந்த பொருட்களை தேவையுள்ள ஏழை எளிய மக்கள் எடுத்துக்கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேவையுள்ள மக்கள் தங்களுக்கு தகுந்த உடைகளையும் பொருட்களையும் எடுத்துச் சென்றனர். இந்த சமூக செயல்பாட்டுகளுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
ஜோலார்பேட்டை அருகே கழுத்தில் QR கோடு போர்டை மாட்டிக்கொண்டு சமோசா விற்பனை செய்த சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியது. ஆன்லைன் பரிவர்த்தனை வளர்ந்து வரும் நிலையில் தற்போதெல்லாம் நகரப்புறங்களில் உள்ள சிறிய சிறிய பெட்டிக்கடைகளிலும் QR கோடு போர்டை காண முடிகிறது. பொருட்கள் வாங்கிக் கொண்டு மொபைலில் QR கோடு மூலம் பணத்தை செலுத்திவிட்டு செல்கின்றனர். இது அன்றாடம் பார்க்கும் நிகழ்வுதான் என்றாலும் திருப்பத்தூரில் எருதுவிடும் விழாவில் பொதுமக்கள் கூட்டத்தில் சென்று சமோசா விற்பனை செய்த நபர் தனது கழுத்தில் QR கோடு போர்டை மாட்டிக்கொண்டு படு ஜோராக சமோசா வியாபாரம் செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நியூட்டன் பகுதியைச் சேர்ந்த கலிமுல்லா என்பவர் கடந்த 24 வருடங்களாக சமோசா விற்பனை செய்து வருகிறார். தற்போது பொதுமக்கள் மத்தியில் பணப்புழக்கம் குறைந்து விட்டதால் தனது வங்கிக் கணக்கு எண் கொண்ட QR கோடை கழுத்தில் மாட்டிக்கொண்டு சமோசா விற்பனையில் அவர் ஈடுபட்டு வருகிறார். நான் 24 வருஷமா பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தான் ஸ்கேன் வச்சு பண்றேன். நிறைய பேர் ஸ்கேன் பண்ணி வாங்குறான். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் வாங்குறேன் ஜிபேல. சில பேர் காசு இல்லைனா கூட 10 ரூபாய் 1 ரூபாய் கூட ரீசார்ஜ் பண்ணுவேன். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே திருவோத்தூர் பகுதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோயிலில் தை அமாவாசையை ஒட்டி கொடியேற்ற விழா நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள இசையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் பல்வேறு சமுதாய மக்களால் விழாக்கள் நடத்தப்பட்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் கேடைய உற்சவமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு கற்பக விருட்சம், காமதேனு, மயில், மூஷிக ரிஷப வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி சேலம் மாவட்டம் ஓமலூரில் போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பேசி சாலை விதிகளை மீறிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர். பின்னர் ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் வந்த 100 பேருக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கி அறிவுரை கூறினர். தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புத்தக கண்காட்சி இன்று முதல் துவங்கப்பட்டது. மாவட்ட முதன்மை நீதிபதி அறிவொளி குத்துவிளக்கு ஏற்றி இந்த கண்காட்சியை துவக்கி வைத்தார். இதனையடுத்து முதல் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் நடத்தி வைத்தார். இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ், இலக்கியம், வரலாறு, சட்டம், பொது அறிவு என பல பிரிவுகளில் 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதனை ஏராளமான வழக்கறிஞர்கள் ஆர்வமுடன் பார்த்து வாசித்து வாங்கிச் செல்கின்றனர். உதகை அருகே உள்ளத்தி பகுதியில் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி மலைவேடன் பழங்குடியின மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உள்ளத்தி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 700க்கும் மேற்பட்ட மலைவேடன் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் 350 பேருக்கு கடந்த 1995ஆம் ஆண்டு வரை பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின் சான்றிதழ் வழங்குவது நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பழங்குடியினர் ஜாதி சான்று இல்லாமல் பழங்குடிகளுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமலும் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி 70க்கும் மேற்பட்டோர் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி மதுரை மாவட்டம் மேலூரில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை டிஎஸ்பி சிவகுமார், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அனிதா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் போக்குவரத்து போலீசார் மற்றும் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் மரவெட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள மயானத்திற்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாததால் 2 கிலோமீட்டர் தொலைவு உள்ள பொது மயானத்திற்கு வயல்வெளிகளின் நடுவே இறந்தவரின் உடலை தூக்கிச் சென்று அடக்கம் செய்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே மயானத்திற்கு செல்ல முறையான சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஃபர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். தூத்துக்குடியில் நடைபெற்ற தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் தென்மண்டல அளவிலான தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, தேனி, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கயிறு ஏறுதல், நீச்சல் உள்ளிட்ட துறை சார்ந்த பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட அணி வென்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு தீயணைப்புத்துறை இணை இயக்குநர்கள் சரவணபாபு, ராஜேஷ் கண்ணா ஆகியோர் பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர்.